முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தே ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல், இவையெல்லாம் நின்னருளின் தொழில்கள் அன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி அடியேனுக்கு இவை அனைத்தும் அருள்வாயே. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பழனி பாத யாத்திரை குழுவினர் நிகழ்த்துகிற இந்த சொற்பொழிவிலே நான் 3வது முறையாக இப்போது கலந்து கொண்டிருக்கிறேன். இளைஞர்களையும் நமது மகளிர்களையும் ஊக்கப்படுத்துகிற இந்த மன்றத்திற்கு, இந்த குழுவினருக்கு நான் எனது மட்டில்லாத மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப மகளிர் பாடினாங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நம்ம மகளிர் எதையும் மகிழ்ச்சி பெருக்கோடு ஆற்றக்கூடியவர்கள். அற்புதமான பாடல்களை பாடினார்கள். அவர்கள் பாடிய பாடல்களை எல்லாம் நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். எல்லாமே நமது வாழ்வியலுக்கு உகந்த பாடல்கள், மிகச்சிறந்த பாடல்களை அவர்கள் பாடினார்கள். அவர்களை வாழ்த்தி போற்றி மகிழ்கிறேன். இந்த நிகழ்விற்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன். இந்த பாடுறதை கேட்கறதுக்கு. இந்த பாடுறத கேட்கறது என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா சின்ன பிள்ளையில நான் காரைக்குடியில அரண்மனை பொங்கல் இது போல இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் அங்க போயிருக்கேன். அற்புதமாக பாடல்களை நமது நகரத்தார் பெருமக்கள் பாடுவார்கள். அதிலும் அண்ணன் அசோக்குமார் அண்ணன் அவங்க போற்றி சொல்லும் போது எனது நெஞ்சம் அப்படியே உருகி போகும். மிக மிக அருமையாக சொல்லுவார்கள். நான் இந்த தேவகோட்டைக்காரங்களை பார்த்து எப்போதுமே பொறாமப்படுவேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லா திருப்புகளையும் அற்புதமாக பாடுவார்கள். எந்த பாட்டா இருந்தாலும் சரி, மிக மிக அருமை. எனக்கு என்ன, நமக்கு என்ன வராதோ அதை கண்டுதான் நம்ம பொறாமப்படுவோம். எனக்கு நான் எல்லாம் பாடிடுவேன், திருப்புகழ் பாட தெரியாது. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, பாரதியார் கவிதை, கம்பன் பாட்டு எல்லாமே சொல்லிடுவேன். திருப்புகளை கண்டு நமக்கு ஒரு பெரிய ஒரு மலப்பு. அத தேவகோட்டைக்காரங்க ரொம்ப அருமையா பாடிப்பாங்க. இந்த கட்டிய சொல்றது இருக்கு பாருங்க, அதுல என் நெஞ்சை பறிகொடுத்தவன்னா, இந்த கட்டிய சொல்றதுக்காகவே அவர்களை எல்லாம் வணங்கி மகிழ்கிறேன். என்ன மாதிரி ஒரு மிடுக்காக, பெருமையோடு, எழுச்சியோடு அவர்கள் சொல்லுவார்கள். அதை கண்டு கண்டு மகிழ்ந்திருக்கிறேன். இப்ப தமிழ்நாட்டுல தமிழினுடைய நிலை என்ன என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம பிள்ளைங்கள்லாம் தமிழ் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாம் எப்படி தமிழ் படிச்சோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப தமிழை வளர்த்து, பாதுகாத்து, நிலைத்து, நீடிக்க செய்பவர்கள் யாருன்னா நகரத்தார்கள் தான். அவர்கள் எல்லா விழாக்களிலும் தமிழை கொண்டாடுகிறார்கள். எல்லா விழாக்களிலும், மணி விழாவா இருந்தாலும் சரி, திருமண விழாவா இருந்தாலும் சரி, 80வது விழாவா இருந்தாலும் சரி, எல்லா விழாக்களிலுமே அவர்கள் தமிழுக்கு முதலிடம் பெறுகிறார்கள். இன்னைக்கு தமிழை யார் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் சொற்பொழிவாளர்கள் அல்ல. ஏன்னா அவங்க கேளிக்கைக்கு போயிட்டாங்க. கேளிக்கை நிகழ்ச்சிகள் தான் சொற்பொழிவாளர்கள் பெரும்பாலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பேராசிரியர்களும் கிடையாது, அவங்களும் தமிழை வளர்க்கல. அவங்க அவங்க வருமானத்துல தான் குறியா இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழை யார் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அரசு பள்ளி மாணவர்கள் தான் தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் நாளைக்கு ஆங்கில வழி கல்விக்கு போயிட்டாங்கன்னா தமிழை யார் வளர்ப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் நகரத்தார்கள் வளர்ப்பார்கள். மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் நகரத்தார்கள்.
ஏன்னா மொழிதான் நமது முகவரி, மொழிதான் நமது குலத்தினுடைய இனத்தினுடைய மாபெரும் பெருமை. இப்ப எனக்கு தெரியும், கம்பராமாயணத்தில் 1000 பாடல்களுக்கு மேல மனப்பாடம் செய்திருந்தவர்கள் காரைக்குடியில இருந்தார்கள். 4000 திவ்ய பிரபந்தத்துல 2000 பாடல்களுக்கு மேல மனப்பாடம் செய்திருந்தவர்களை நான் அறிவேன். 4000 திவ்ய பிரபந்தத்துல 4000 பாடல்களையும் படிப்பவர்களை நான் கோயம்புத்தூர் ராம்நகரிலே சந்தித்திருக்கிறேன். அப்படி தமிழ் இன்னைக்கு வளர்கிறது என்றால் அது சமயத்தின் மூலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. சமயம்தான் தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறது. எந்த அரசியல்வாதிகளும் தமிழை வளர்க்கவில்லை. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேலுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழிப்பெற்று பதவி கொள்வார். தெள்ளுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார் அப்படின்னா பாரதி. என்ன வரி தெரியுமா? தெள்ளுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார். தமிழினுடைய சிறப்பை யாரெல்லாம் அறிந்து புரிந்து தம் அகத்திலே கொண்டு போகிறார்களோ அவர்கள் தேவ நிலை பெறுவார்கள் என்பது பாரதியினுடைய வாக்கு. அதை செம்மையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பழனி பாத யாத்திரை குழுவினரை நான் மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். இப்ப இங்க என்ன அழகா பாடுனாங்க, எல்லாமே அர்த்தம் பொதிந்த பாடல்கள், செம்மையான பாடல்கள். இந்த தமிழ்லயே மிக அழகான சொல் என்னன்னா இந்த போற்றி என்பதும் வாழ்க என்பதும் தான். தமிழ்ல ஏராளமான லட்சக்கணக்கான சொற்கள் இருக்கின்றன. ஆனா நம்ம ஒரு 400-500 சொற்களைத்தான் புழக்கத்துல கொள்கிறோம். பயன்பாட்டு மொழியாக நம்ம ஒரு 400-500 சொற்களைத்தான் கொண்டிருக்கிறோம். இதுல வாழ்க என்பதும் போற்றி என்பதும் மிக மிக அற்புதமான சொல். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. எப்படி பாட்டு பாருங்க. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இப்படி நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே சிவபுராணத்தையும் திருப்புகளையும் திருவாசகத்தையும் பாடி பாடி வளர்ந்தவர்கள். அன்பு பெரியோர்களே, எனக்கு கந்தர் அலங்காரம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே எனக்கு அறிமுகமாகியது. இந்த குடவாசல்ல நம்முடைய ஆனகட்டியில் இருக்கக்கூடிய தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஒரு தேவார மாநாடு நிகழ்த்தினார்கள். அந்த நேரத்துல வணிகத்துல நான் மிகப்பெரிய சறுக்கையும் தோல்வியையும் சந்தித்திருந்தேன். மனம் துன்பப்பட்டு கிடந்தது. மனசுல அவ்வளவு ஒரு வேதனை, தோல்வி அடைந்து விட்டோமே என்கிற ஒரு மாபெரும் வேதனையில நான் இருந்தேன். அப்ப என் மனைவியிடம், இது மாதிரி ஒரு தேவார மாநாடு குடவாசல்ல நடக்குது, அங்க நான் போய் கலந்துக்கிட்டு வர்றேன் அப்படின்னு, பார்வையாளராக கலந்துக்கிட்டு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க அனுமதி கொடுத்தாங்க. அவங்க அனுமதி பெற்று நான் குடவாசலுக்கு போனேன். மிகச்சிறந்த மாநாடுங்க, மிகச்சிறந்த மாநாடு. தயானந்த சரஸ்வதி அருமையாக நடத்தினார். மிகச்சிறந்த மாநாடு. அந்த மாநாட்டுல என்னை மறந்து நான் ஈடுபட்டிருந்தேன். குடவாசல் கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருவாரூருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் பெற்ற தலம். அங்க அருமையாக நடந்தது. அப்ப 2வது நாள் மாலை பார்வையாளர்கள் இருந்து யாராவது பேசலாம் அப்படின்னு தயானந்த சரஸ்வதி சொன்னாங்க. பார்வையாளர்கள்ல இருந்து யாராவது உரையாற்றலாம் அப்படின்னு சொன்ன உடனே 2-3 பேர் பேசினாங்க. அப்புறம் எனக்கும் ஒரு துணிச்சல் வந்துருச்சு. அப்ப நான் சொற்பொழிவெல்லாம் செய்யல. அப்ப எனக்கு ஒரு துணிச்சல் வந்துருச்சு, நம்மளும் போய் பேசுவோமே அப்படின்னு போய் ஐயா நான் பேசுறேன்னு பேச சொன்னாங்க. அப்ப திருவையாற்று தேவாரம்னு நான் பாடினேன். இந்த தேவாரங்கள்ல எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே ரொம்ப ஈடுபாடு உண்டு. அதற்கு காரணம் யார் அப்படின்னா தமிழ்கடல் ராய சொக்கலிங்கனார் தான். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த இருக்கார் 2வது படம் தமிழ்கடல் ராய சொக்கலிங்கனார். கம்பன் அடிப்பொடி இருக்கார் 3வது படம். இவங்களுடைய சொற்பொழிவை சின்ன பிள்ளையிலேயே 4வது 5வது 3வது வகுப்பு படிக்கும் போதே நான் போய் கேட்டுட்டேன். அதுதான் எனக்கு பெரிய ஈடுபாடு.
அப்ப இந்த தேவார மாநாட்டுல திருவையாற்று தேவாரம்னு பாடினேன். அன்பு பெரியோர்களே, மகளிர்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். திருவையாற்று தேவாரத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். சிந்திப்பரியன, சிந்திப்பவர்க்கு சிறந்து சென்றேன் முந்தி பொழிவன, முக்தி கொடுப்பன, மொய்த்திருந்து பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன, பாம்பு சுற்றி அந்தி பிறகு நின்றாடும் ஐயாரன் அடித்தலமே. இது திருநாவுக்கரசருடைய பாடல். நான் ஒரு 25 நிமிடம் அங்க உரையாற்றினேன். இந்த பாட்டெல்லாம் சொல்லி பேசினேன். தயானந்த சரஸ்வதி அவர்கள் மகிழ்ந்து போனார்கள். எனக்கு 1000 ரூபாயை அன்பளிப்பாக அளித்தார். மிக மகிழ்ச்சி எனக்கு. நானே துன்பப்பட்டு போயிருக்கேன். துன்பம்னா துன்பம், அப்படி ஒரு துன்பம். ரொம்ப மலிவு விலை தான், 30 ரூபாய். ஒண்ணு கந்தர் அலங்காரம், இன்னொன்னு கந்தர் அனுபூதி. அது உண்மையிலேயே அனுபூதினா செல்வம்னு பேரு. அந்த செல்வத்தை நான் பெற்றுக்கொண்டேன். கந்தர் அலங்காரத்தையும் கந்தர் அனுபூதியையும் பெற்றுக்கொண்டேன். இந்த கந்தர் அலங்காரத்தை வாங்கின உடனே அப்படியே புரட்டி பார்த்தேன். வாங்கின உடனே புரட்டி பார்த்தா முதல் பாடல் நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான். மிக அருமையான பாட்டு. நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவ யோகிகளே, காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கருமிகளே அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டை ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை படிச்சேன். நீல சிகண்டியில் ஏறும் பிரான், சிகண்டினா மயிலு. நீல சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் காலத்தை வென்றிருப்பார். முருகப்பெருமானுடைய திருவடிகளை நம்ம பற்றி கொண்டோம்னா காலத்தை வென்று வாழலாம் அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். இது உங்களுக்கு தெரியாததில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நான் அனுபவித்ததை சொல்லுகின்றேன். நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்று உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானேன்னு திருமூலர் சொன்னார். அந்த நான் பெற்ற இன்பத்தை தான் உங்களுக்கு சொல்றேன். அந்த நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் அப்படிங்கிற பாட்டை படிச்ச பிறகு என் மனதில் ஒரு பெரிய எழுச்சி உண்டாகிய, பெரிய எழுச்சி, பேரெழுச்சி. எந்த துன்பத்தையும் நாம் வென்று விடலாம் என்கிற எழுச்சி தான் அந்த எழுச்சி. நமக்கு வரக்கூடிய துன்பங்களை, நமக்கு வரக்கூடிய சோதனைகளை, தடைகளை எல்லாம் தகர்த்து அறிய முடியும், எரிய முடியும், தகர்த்து எரிய முடியும். முருகப்பெருமானுடைய திருவருள் இருந்தால் நம்ம எதையும் சாதித்து காட்ட முடியும் என்று நான் அன்று உணர்ந்து கொண்டேன். அப்பதான் முத கந்தர் அலங்காரத்தை பிடிக்கிறேன். பாட்டிற்கு தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன். செந்தில் வடிவேலவனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாய். அட அந்தகா வந்து பார் சற்று என் கை கெட்டவே. அருணகிரிநாதர் யமனை பார்த்து பாடுற. நீ முட்டா பயடா, என் கையில அறிவு என்கிற ஞான வாழ் இருக்கிறது. நான் திருச்செந்தூரிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தோழன். நீ என்னடா செய்திட முடியும்? உனக்கு தைரியம் இருந்தா பக்கத்துல வந்து பாடுறா. நீல சிகண்டியில் ஏறும் பிரான சொன்னேன் பாருங்க. அதுக்கு அடுத்து இந்த பாட்டை படிச்சேன். தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன். செந்தில் வடிவேலவனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாய். அட அந்தகா வந்து பார் சற்று என் கை கெட்டது. நான் அடிக்கடி சொல்லி சொல்லி மகிழ்வதுண்டு. பாரதி இந்த பாடலை பாடிவிட்டுத்தான் யமனை பார்த்து பாடினார். உனக்கு தைரியம் இருந்தா பக்கத்துல வாடா. காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். பாரதி பாட்டு. காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன் என்ற காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் அப்படின்னு பாரதி பாடினார் என்றால் அதற்கெல்லாம் மூல காரணமா இருந்தது அருணகிரிநாதருடைய கந்தர் அலங்காரம் தான். இந்த கந்தர் அலங்காரத்தை எல்லாம் நான் படிச்சுட்டேன். கந்தர் அனுபூதியை படிச்சுட்டேன். இந்த திருப்புகளை கண்டு எனக்கு ஒரு பெரிய மலைப்பு. என்ன அழகு இந்த திருப்புகள்!
நான் திருப்புகளையும் கந்தர் அலங்காரத்தையும் படிச்சுட்டு, நான் ஒரு பெரிய ஆய்வாளன் அல்ல, தமிழ் படித்தவன் அல்ல, நான் ஒரு ஆய்வு உண்மையை போற இடத்துக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கந்தர் அலங்காரத்தை பாடிய அருணகிரிநாதர் வேறு, திருப்புகழை பாடிய அருணகிரிநாதர் வேறு அப்படின்னு நான் படித்த உண்மையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறேன். ஏன்னா பாட்டு அப்படிதான் இருக்கு. கந்தர் அலங்காரம் தன்னம்பிக்கை தரக்கூடிய பாட்டு. எந்த பாட்டை கேட்டீங்கன்னாலும் அது மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தரும். திருப்புகழ் என்ன சாதாரணமானதா? திருப்புகழ் சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் பிடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக, சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். என்ன பாட்டு, என்ன பாட்டு! அருணகிரிநாதருடைய பாடல்கள் எல்லாம் நமக்கு மாபெரும் செல்வங்கள். பாரதியார்கிட்ட போய் ஒரு முறை கேட்டாங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் வேண்டுமா, ஔவையாருடைய பாடல் வேண்டுமா அப்படின்னு. அவர் சொன்னார், தமிழ்நாட்டினுடைய செல்வங்கள்லாம் வேண்டாம், அதை இழந்தால் நாம் அதை மீட்டுக் கொள்ள முடியும். ஔவை பிராட்டியினுடைய பாடல்களை நாம் இழந்து விட்டால் அதை ஒருபோதும் மீட்டுக் கொள்ள முடியாது. எனக்கு ஔவை பிராட்டியினுடைய பாடல்கள் தான் வேண்டாம், தமிழ்நாட்டுடைய செல்வங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டார். அதுபோல என்ன நீ படித்திருக்கக்கூடிய பாரதியார் பாடல்கள், கம்பராமாயண பாடல்கள், அருணகிரிநாதர் பாடல்கள் எல்லாம் உனக்கு மறக்காம இருக்கணுமா, இல்ல 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டா, நான் இந்த பாடல்கள் எல்லாம் மறக்காமல் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லுவேனே தவிர 10 லட்சம் ரூபாய் பணத்தை விரும்ப மாட்டேன். ஏன்னா அவ்வளவு பெரிய மாபெரும் செல்வம் நமக்கு இருக்கிறது. செல்வம்னா செல்வம் சாதாரண செல்வம் இல்ல. அன்பு பெரியோர்களே, உங்களுக்கு எல்லாம் நான் என்ன வேண்டி நீங்க பாடுனீங்க, வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினிங்கிற பாட்டெல்லாம் பாடுனீங்க. சாதாரண பாடல் அல்ல. சாதாரண அறிவு பெற்றவர்களால் அந்த பாடலை பாட முடியாது. எவ்வளவு தெளிவான பாடல் பாருங்க. இறைவன்கிட்ட போய் நீ அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, செல்வம் கொடு, வீடு கொடு, வாச கொடு, சொத்து கொடு, எது கொடுன்னு கேட்க வேண்டாம். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினின்னு பாடிட்டார். வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டத்தக்கது அறிவோயினி. இந்த பாடல்களை எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொருள் அறிந்து பாட வேண்டும். அதனுடைய பொருளை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம். பொருளை அறிந்து நம்ம பாடணும்னா அது போல ஒரு இன்பம் கிடையாது. இந்த இறைவனுக்கு நம்ம தீபம் காட்டினோம், எல்லாரும் கொண்டாடினோம். ஆனா மனது அதுல ஒருநிலைப்படுதா அப்படின்னா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரை நிமிடம் கூட நான் கடவுளிடம் இருந்து என் மனதை முழுசா செலுத்தி வேண்டியதில்லை. ஆனா பாடல்ல செலுத்தி இருக்கேன். பாடல்ல நான் எனது முழு ஆற்றலையும் முழு கவனத்தையும் நான் பாடல் மூலமாக இறைவனை நான் பார்க்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று இருக்கு. அன்பின் மூலமாக இறைவனை அடையலாம், பாடலின் மூலமாக, சடங்கின் மூலமாக, தீபாராதனை மூலமாக, அர்ச்சனை மூலமாக, பாத யாத்திரை மூலமாக நாம் இறைவனை அடையலாம். நான் பாடலை பற்றி கொண்டேன். குன்னக்குடிக்கு கூட நடந்ததில்லை, பழனிக்கு நடந்ததில்லை. ஆனா பழனி பாத யாத்திரை செய்பவர்களுடைய, காவடி எடுப்பவர்களுடைய கதைகளை கேட்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொரு கதை இருக்கு. காவடி எடுத்தவங்கள்ட்ட போய், ஐயா இவ்வளவு வருடம் காவடி எடுத்திருக்கீங்களே, உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கன்னா அற்புதமான அவர்களுடைய நிகழ் அனுபவங்களை கேட்டு பூரித்து போயிருக்கிறேன். எத்தனையோ பேர் நான் நடந்து போனேங்க, அடுத்த வருடமே கடன் தீர்ந்துருச்சு. நான் காவடி எடுத்தேங்க, அடுத்த வருடமே குழந்தை பிறந்துருச்சு. நான் காவடி எடுத்தேங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நிறைய இது போல அநேக அற்புதங்களை எல்லாம் நமக்கு முருகப்பெருமான் அருளிக்கொண்டே இருக்கிறான். பாடலின் மூலமாக நான் இறைவனை பார்க்கிறேன். இந்த பட்டினத்தார் ஒரு பாட்டு சொல்லுவார், கையொன்று செய்ய, விழி ஒன்று நாட, கருத்தொன்று எண்ண, பொய்யொன்று வஞ்சக, நாவொன்று பேச, புலாவும் தமிழும் மெய்யொன்று சார, செவி ஒன்று கேட்க விரும்பும் யான் செய்யும் பூசணைகள் எவ்வாறு கொள்வாய் வினை தீர்ப்பவனேன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு தான் நான் உங்கள எல்லாருமே ஒருநிலைப்பட்டு கடவுளை கும்பிடுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, இல்ல என்னைய மாதிரியும் சில பேர் இருப்பீங்க. என்ன பாட்டு பாருங்க. பட்டினத்தாரு
எப்படி எழுதினாருன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கும். கையொன்று செய்ய, விழி ஒன்று நாட, கருத்தொன்று எண்ண, பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச, புலால் கமலும் மெய்யொன்று சார, செவியொன்று கேட்க விரும்பும் யான் செய்யும் பூசணைகள் எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே. நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். நிறைய திரளான அன்பர்கள் இங்க கூடியிருக்கிறீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அதை மீண்டும் சொல்லுகிறேன். நகரத்தார்கள் என்ன பாட்டை படிச்சாலும் சரிங்க, திருவாசகம் படிச்சாலும் சரி, திருக்குறளை படிச்சாலும் சரி, தேவாரம் படிச்சாலும் சரி, எதை படிச்சாலும் சரி, பட்டினத்தார் பாடல்கள்ல ஒரு 5 பாடல்களையாவது பொருள் அறிந்து அவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் நகரத்தார் என்பதற்கு அடையாளம். நம்முடைய சிம்பல் என்ன, நம்முடைய அடையாளம் என்ன அப்படின்னா, பட்டினத்தார் பாடல பொருள் அறிஞ்சு 5 பாடலாவது படிச்சிடணும். சாதாரணமான பாட்டு கிடையாது. ஊரும் சதமல்ல, உற்றார சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டிர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, இந்த தேசத்திலே யாரும் சதமல்ல, நீ தாழ் சதம் இறைவா கட்சி ஏகம்பனேன்னு பாடினார். இது எப்படின்னா, அவரு எல்லாம் சதம் இல்லைன்னு பாடினாரு. நான் என்ன வேண்டிக் கொள்கின்றேன்னா, எல்லாம் சதம்னு பாடுங்க, எல்லாமே சதம், உன்னுடைய திருவடிகளும் சதம், எல்லாமும் உறுதிதான், உன்னுடைய திருவடிகளும் உறுதிதான் அப்படிங்கிற அந்த பாடல்களை எல்லாம் நம்ம பற்றி கொள்ள வேண்டும். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, உயர் செல்வம் எல்லாம் அன்றென்றிரு, பசித்தோர் முகம்பார். பசித்தோர் முகம்பார்னு சொன்னவர் யார்? பட்டினத்தார். நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு, மனமே உனக்கு உபதேசம் இதே. எப்படி பாட்டு பாருங்க. ஒன்றென்றிரு, தெய்வம் ஒன்றுதான், அந்த தெய்வமும் உண்டு என்றிரு. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, உயர் செல்வம் எல்லாம் அன்றென்றிரு, பசித்தோர் முகம்பார். நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, நட்பு வேணும்னு சொன்னார். நம்ம எல்லாம் என்ன செய்யணும்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க எல்லாரோட நட்போட இருக்கும், ரொம்ப உறுதி. பட்டினத்தார் சொன்னார், பசித்தோர் முகம்பார். நான் அவரை பெரிய புரட்சிக்காரர்னு சொல்லுவேன், பொது உடைமைவாதின்னு சொல்லுவேன் பட்டினத்தார. பசித்தோர் முகம்பார், நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, பசித்தோர் முகம்பார், நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு, மனமே உனக்கு உபதேசம் இதே அப்படின்னு சொன்னார். அப்படி அருமையான பாடல்களை எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, மாபெரும் செல்வங்கள். அந்த செல்வங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். சொன்ன திருப்புகழ் நினைத்ததை அழிக்கும், நினைத்ததை அழிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசிக்கருவருக்கும் பிறவாமல். என்ன வரி பாருங்க, நினைத்ததை அழிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசிக்கருவருக்கும் பிறவாமல். சாதாரணமான பாட்டு கிடையாது, அருமையான பாடல்கள். எல்லா பாடல்களுமே அருமையான பாடல்கள். இங்க படிச்சாங்க பாட்டு, நாதவிந்து கலை ஆதி நமோ நமோ. கலாதி அப்படின்னு படிச்சாங்க, அது கலை ஆதி. கலைகளுக்கெல்லாம் ஆதியாக இருப்பவன் முருகப்பெருமான், கலைஞர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் முருகப்பெருமான். நம்ம எந்த கலையை கற்க முனைந்தாலும் அதற்கு முதலாக நம்ம வழிபடும் தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் தான். நாதவிந்து கலை ஆதி நமோ நமோ, வேத மந்திர சொரூபா நமோ நமோ. வேத மந்திர சொரூபம்னா என்ன அழகுங்க காட்சி, சாதாரண காட்சியா? வேதத்தினுடைய வடிவாக முருகப்பெருமான் விளங்குகிறான். ஞான பண்டித சாமி நமோ நமோ. என்ன அழகுங்க, என்ன அழகு. அந்த பாட்டை கேட்கிற போதெல்லாம், அவங்க பாடுற போதெல்லாம் நான் மயங்கி போயிடுவேன். நாம சம்பு குமாரா, வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நமோ, மோக அந்தரி பாலா நமோ நமோ, நாக பந்த மயூரா நமோ நமோ. எல்லாம் அழகான பாடல். இந்த அழகான பாடல்களை எல்லாம் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மனதில் நம்ம எதுக்காக வச்சுக்கணும்னா, நமக்கு அச்சம் இல்லாமல் போகும், பயம் இல்லாமல் போகும். அச்சம் இல்லாமல் நிமிர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை போல மன நிறைவு தரக்கூடியது என்ன இருக்குதுங்க? அச்சமற்று மகிழ்ச்சியோடு நிமிர்ந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை மாதிரி எதுலையும் நிறைவு இருக்காது. பயமெனும்
பேய்தனை அடித்தோம். பாரதி பாடுறார், பயமெனும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்து உயிரை பிடித்தோம், வியனுலக அனைத்தையும் அமுதன நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். வேத வாழ்வை, ஆன்மீக வாழ்வை நம்ம கைப்பிடித்துக் கொண்டோம் என்றால் நமக்கு துன்பம் கிடையாது, மகிழ்ச்சி தான். வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி தான். வேத வாழ்வை கைப்பிடித்துக் கொள்ள வேண்டும். பயமெனும் பெய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்து உயிரை பிடித்தோம், வியனுலக அனைத்தையும் அமுதன நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடான்னு பாடினார். எனக்கு இந்த நாதவிந்து கலை ஆதி நமோ நமோ, இந்த வேத மந்திர சொரூபா நமோ நமோ அப்படிங்கும் போது முருகப்பெருமானுடைய அந்த எழில் காட்சி இருக்கு பாருங்க, அப்படியே மனதுல அப்படியே உறைந்து போயிருக்கு, அப்படியே மனதுல படிந்து போயிருக்கிறது, அகலாமல் இருக்கிறது. தூக்கத்துல கூட அந்த காட்சியை நினைச்சு பார்க்கிறேன். கரண்டு படுத்தும் போது அந்த காட்சி, வேத மந்திர சொரூபா நமோ நமோ, ஞான பண்டித சாமி நமோ நமோ. எங்க ஆயா சிவா மடம்னு குன்றக்குடியில இருக்கு. சிவா செட்டியாருடைய மக எங்க ஆயா, அவங்க அந்த மடத்தை நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப எங்க தாயார் அதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, சிவா மடத்தை. அந்த எங்க ஆயா எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, எங்க பாட்டையா கோணாபட்டு, எங்க அவரு பர்மாவில இருந்து 22, 23 வயசுல குன்னக்குடி மேல ரொம்ப அவருக்கு பிரியம், குன்னக்குடி மேல ரொம்ப பிரியம். எங்க பாட்டி ஆயாவோட அவர் நடந்து போயிட்டு இருக்கார். குன்னக்குடிக்கு நடக்கிறாங்க. எங்க பாட்டி ஆயாவும் 23 வயது எங்க பாட்டையாவுக்கு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. கோலாபட்டில இருந்து புறப்பட்டு குன்னக்குடிக்கு நடந்து வராங்க. அப்ப காலையில 5 மணிக்கே புறப்பட்டாங்க 2 பேரும் நடந்து. அப்ப வீட்டுல கூட சொல்லியிருக்காங்க, அப்பச்சி காலையில போவேனா, கொஞ்சம் போகலாமேன்னதுக்கு, இல்ல நான் காலையில போய் முருகப்பெருமான வழிபடணும், இப்ப நடந்தா 7 மணிக்கெல்லாம் போயிருவேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. கோலாப்பட்டு தாண்டி ஆத்தங்குடி தாண்டி பலவாங்குடி பலவாங்குடியில இருந்து குன்னக்குடி சாலையில நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தன் கத்திய காட்டி மிரட்டி எங்க பாட்டியாயாவுடைய அந்த சங்கிலிய, தங்க சங்கிலிய அத்துட்டான். எங்க பாட்டையா எவ்வளவோ போராடி இருக்காரு, முடியல, அவன் போயிட்டான். சரி முருகப்பா நீ பாத்துக்க, குன்னக்குடி ஆண்டவனே நீ பாத்துக்க, சண்முகநாதா நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எங்க பாட்டியாயாவோட நடந்து வர. சங்கிலி போயிருச்சு, கையை பிடிச்சு வா, நமக்கு நம்ம முருகப்பெருமா இருக்கான் பாத்துக்குவான், சண்முகநாதன் இருக்கான் பாத்துக்குவான் நடந்து வர்றாரு. ஒரு 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 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்திருப்பாங்க. அப்ப ஒரு சத்தம் கேட்குது, அந்த சாலை மேல ஒரு சத்தம், அப்பச்சி அப்பச்சி பாம்பு கொத்தி பிடிச்சு, அப்பச்சி பாம்பு கொத்தி பிடிச்சு காப்பாத்துங்க அப்பச்சி, காப்பாத்துங்க அப்பச்சி, முருகா காப்பாத்துங்க. அந்த சங்கிலியை அத்துக்கிட்டு போனவன் ரோட்ல கிடக்கிறான், சாலையில கிடக்கிறான், சங்கிலியை அத்துட்டு போனவன். அப்ப கால நேரம் ஒரு ஒரு 80 வருஷத்துக்கு முன்னால கால நேரம் யாருமே வரல. அப்படியே வந்தா எங்க பாட்டையா தான் வர்ற. அவன் அப்படியே அப்பச்சி அப்பச்சி காப்பாத்துங்க அப்பச்சி, அப்பச்சி காப்பாத்துங்க அப்பச்சி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப சங்கிலியை கொடுத்துட்டான், இந்தாங்க உங்க சங்கிலி, என்னை காப்பாத்துங்க அப்படின்ட்டான். அப்புறம் எங்க பாட்டையா 2-3 வீடுகளுக்கு பக்கத்துல போய் ஒரு வண்டி மாடு பிடிச்சிட்டு அந்த சங்கிலியை பறிச்சவன் பாம்பு கொத்தலவனை தூக்கி போட்டு குன்னக்குடியில மருத்துவமனையில சேர்த்தாங்க அப்படின்னு எங்க ஆயா சொல்லுவாங்க. இந்த செய்தி எனக்கு மிகுந்த அந்த குன்னக்குடி சண்முகநாதன் மேல ஒரு பெரிய பற்றுக்கு காரணமாகியது. இதுக்கெல்லாம் பிறகு எங்க பாட்டையா வளர்ந்த பிறகுதான் அந்த குன்னக்குடியில போய் அந்த சிவா மடத்தை நிறுவினார்கள். குன்னக்குடி முருகன் மேல அவ்வளவு ஈடுபாடு. நம்ம சடங்கு மூலமாக முருகனை பார்க்கலாம், ஆனா அன்பின் மூலமாக இறைவனை நாம் உறுதியாக பார்க்க முடியும். ஏன்னா இதெல்லாம் நடந்த நிகழ்வு, இதெல்லாம் பொய் கிடையாது, பொய் இல்லை. புலைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் செய்கின்றேன்,
பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுன்னு வள்ளலார் சொன்ன மாதிரி இது புனைந்து உரைக்கப்பட்டது அல்ல, உண்மை. இதை கேட்கிற போது எனக்கு பெரிய சிலிர்ப்பு உண்டாகும். திருப்புகழ் மேல மிகுந்த பற்று உண்டாவதற்கு இதெல்லாம் காரணம். திருப்புகழ் எங்க படிச்சாலும் சரி, எந்த சபையில படிச்சாலும் சரி, நான் கேட்டு 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 ஆனந்தம் கொள்வேன். இந்த அதல சேடனாராடன்னு ஒரு பாட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதல சேடனாராட அகில மேரு மீதாட அபில காளி தானாட. என்ன பாட்டுங்க! இதனுடைய பொருளை மட்டும் நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா விடமாட்டீங்க. அதல சேடனார்னா யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோம். அதல சேடனார்னா யாரு? அதல சேடனாராட அகில மேரு மீதாட அபில காளி தானாட அவளோடன்று கைவீசி விடையில் ஏறுவாராட அதிர வீசி விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுர வாணி தானாட மலரில் வேதனாராட மருது வானுளோராட மதியாட மயிலுமாடி நீயுமாடி வரவேணும். என்ன பாட்டுங்க! நான் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு செய்யக்கூடிய குழுவினர் இருக்காங்க. நான் போயிட்டேன்னா இந்த பாட்டை பாடிடுவாங்க. நான் உள்ள உட்கார்ந்தேன்னா இந்த அதல சேடனார் வள்ளியப்பனுக்கு பிடிக்கும் அப்படின்னு இந்த அதல சேடனார் ஆட பாட்டை பாடுனா, அதல சேடனார்னா ஆதிசேஷன், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஆதிசேடன் தான் அதல சேடனார். அதல சேடனாராட என்ன பாட்டு பாருங்க! அகில மேரு மீதாட, அகில மேரு மீதுனா பூமியின் மேல இருக்கக்கூடிய மேரு மலை. அதல சேடன் ஆதிசேஷன் ஆடுறான், பூமிக்கு கீழே ஆதிசேடன் ஆடுறான், மேல மேரு மலை ஆடுது. அபில காளி தானாட, காளி ஆடுறா, அபில காளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாகாடும் விடையில் ஏறுவாராட. கால தூக்கி ஆடுவார். ஊர்த்துவ தாண்டவம்னு சொல்லுவாங்க. ஊர்த்துவ தாண்டவத்தை சிவபெருமான் ஆடுறார். அப்படி ஆடுறார். இது பாத்தீங்கன்னா மேருமலை ஆடுது, கீழே பார்த்தா ஆதிசேடன் ஆடுறாரு, காளி ஆடுது, சிவபெருமான் ஆடுறாரு. மதுரவாணி தானாட அருகு வேத பூதம் அவையாட, பூதங்கள் எல்லாம் ஆடுது. மதுரவாணி தானாட. நீங்க கலைமகளை வீணைய வச்சுக்கிட்டு அமைதியா இனிமையா உட்கார்ந்துதான் பார்த்திருப்பீங்க. மதுரவாணி தானாடவை திருப்புகள்ல தான் நீங்க பார்க்க முடியும். மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட, தாமரப்பூவுல பிரம்மன் ஆடுற, மலரில் வேதனாராட மருது வானுளோராட. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஆடுறாங்க. மருது வானுளோராட மதியாட நிலவு ஆடுகிறது. என்ன காட்சி பாருங்க! யாரெல்லாம் ஆடுறாங்க? ஆதிசேடன் ஆடுறாரு, காளி ஆடுது, சிவபெருமான் ஆடுறாரு, மதுரவாணி ஆடுது, தேவர்கள் ஆடுறாங்க. வனச மாமியார் ஆட திருமகள் ஆடுகிறாள். தாமரை பூவிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமகள் ஆடுகிறாள். என்ன காட்சி! மதுரவாணி தானாட நெடிய மாமனார் ஆட. நெடிய மாமனார்னா யாரு? விசுவரூபம் எடுத்திருக்கக்கூடிய திருமால். நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயுமாடி வரவேணும். முருகனை எப்படி அழைக்கிறார் பாருங்க அருணகிரிநாதர். எப்படி அழைக்கிறார், என்ன மாதிரி அழைக்கிறார்? இப்படி அழைக்கும் போது முருகப்பெருமான் வருவான். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். இந்த அதல சேடனார் ஆடவ பொருளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இது போல நம் முன்னோர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நகரத்தார்களை பற்றி நான் மிகுந்த பெருமைப்படுவேன். ஏன்னா கடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் விடுங்கோள் என்பதை புரிந்து கொண்டவர்கள். என்ன? கடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் விடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழுப்பாரும் உய்ய கொடுங்கோப சூடுடன் குன்றம் திறக்க துளைக்க வைவேல் விடுங்கோன் அருள் தானே உமக்கு வெளிப்படுமே என்பதை புரிந்து கொண்டவர்கள் நகரத்தார்.
அவங்க முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்கிற போது அன்னதானம் செய்யாம அவங்க ஒருபோதும் வழிபாடு நடத்துவதே கிடையாது. தானம் என்றும் இடுங்கோள், இருந்தபடி இருங்கோள், ஆடாத, பணம் வந்துருச்சு புகழ் வந்துருச்சு அப்படின்னு செருக்கு கொண்டு ஆடாது, இருந்தபடி இருங்கோள். அருணகிரிநாதரை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் நகரத்தார்கள் என்று நான் சொல்லுவேன். வரிக்கு வரி புரிந்து கொண்டவர்கள், எல்லா வரிக்கும் பொருள் கண்டவர்கள் நகரத்தார். நான் முன்ன எனக்கு திருப்புகள் தெரியாது, கந்தர் அலங்காரம் தெரியாது, கந்த சஷ்டி எப்ப வரும்னு எனக்கு தெரியாது. என் மனைவி சொல்லுவா, கந்த சஷ்டி எப்ப வரும்னு உங்களுக்கு தெரியாது, இப்ப கந்தர் அலங்காரத்தை படிக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு தெரியாது. சடங்கு வழிபாட்டுல மிகுந்த எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு ஈடுபாடு கிடையாது. ஆனா பாடல் மேல நம்பிக்கை உண்டு, பெரிய நம்பிக்கை உண்டு. திருமூலர் மேல ரொம்ப அதிகமான நம்பிக்கை உண்டு. திருமூலரை பெரிய புரட்சிக்காரர் என்றே நான் சொல்லுவேன், பெரிய புரட்சிக்காரர் என்றே சொல்லுவேன். அப்படிப்பட்ட தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்ததும் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானேன்னு திருமூலர் பாடினார். நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை நாமே புரிஞ்சுக்காம தான் சின்ன மனிதர்கள் காலில் போய் நம்ம விழுந்துகிட்டு இருக்கோம், சாதாரண மனிதர் காலில் விழுந்துகிட்டு இருக்கோம், புகழுக்கு மயங்கிக்கிட்டு இருக்கோம். இவங்க பெரிய புகழ் பெற்றவர்கள், இவங்க பெரிய ஆளு அப்படின்னு அவங்க காலில் போய் நம்ம விழுந்துட்டு இருக்கோம். ஏன் விழுந்துட்டு இருக்கோம்? எதுக்காக விழுந்துட்டு இருக்கோம்? நம்மை நாம் புரிந்து கொள்ளவில்லை. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. இந்த ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையை தேடுவதுதான் ஆன்மீகம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையை தேடுவதுதான் ஆன்மீகம். நம்மை நாம் புரிந்து கொள்ளணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம யாருக்கும் நம்ம அடிபணிய மாட்டோம், யாருக்கும் அடிபணிய மாட்டோம். பணக்காரன் வந்தா எந்திரிக்கிறது அது கிடையாது, அது வேண்டாம் நமக்கு. பெரியாள் வந்தா எந்திரிக்கிறது, பண்பு உள்ளவர்கள் வந்தால் எந்திரிக்கணும். அறிவின் பெருமக்கள் வந்தா நம்ம எந்திரிக்கணும், உயர்ந்த சான்றோர்கள் வந்தா எந்திரிக்கணும், அன்பு பாராட்டும். அது யாரு செய்வார்னா தன்னை அறிந்து கொண்டவர்கள் செய்வார்கள், தன்னை புரிந்து கொண்டவர்கள் செய்வார்கள். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். இது யாருன்னா திருமூலருடைய பாடம். படமாட கோயில் பரமற்கொண்டீயில் நடமாட கோயில் நம்பர்க்கதாகும், நடமாட கோயில் நம்பர் தோன்றியில் படமாட கோயில் பரமற்கதாமே. இந்த பாட்டு சாதாரண பாட்டு இல்லைங்க. இந்த பாட்டை நகரத்தார்கள் முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன். இப்ப நம்ம இந்த பாட்டினுடைய பொருள் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. படமாட கோயில் பரமற்கொன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்கதாக. நம்ம எவ்வளவு அன்னதானத்தை கொட்டி அவருக்கு அலங்காரம் பண்ணினாலும் அது சாதாரண மனிதர்களை போய் பசித்தவர்களை போய் சேராது. ஆனா பசித்தவர்களுக்கு கொடுத்தோம்னா அது கடவுளை போய் சேரும். பசித்தவர்களுக்கு கொடுத்தோம்னா அது சிவபெருமானை சேரும், முருகப்பெருமானை சேரும், எல்லாரையும் சேரும். அதனாலதான் நம்மவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. பசித்தவர்களுக்கு சோறிடுவது நமக்கு மரபு. அவங்களுக்கு தெரியும். நீரையும் சோறையும் நம்ம வித்ததே கிடையாது தமிழ்நாட்டுல. என்னைக்கு நம்ம உணவகங்களையும் இந்த தண்ணியை பாட்டிலையும் அடைக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு பஞ்சகாலம் வந்துருச்சு. நீரும் சோறும் விற்பனைக்கு அல்ல என்பது தமிழருடைய பண்பாடு. வேளாண்மை செய்யறத போரிடுவதை காட்டிலும் பெரும் தொழில் செய்வதை காட்டிலும் பெருமையாக கருதிய சமூகம் நம்முடைய சமூகம், வேளாண்மை சமூகம். இந்த வேளாண்மை சமூகம் தான் முதல்ல வேல் வழிபாட்டை கொண்டு வந்தது. வேளாண்மை செஞ்சு அறுவடை செஞ்ச பிறகு வேலை ஊனி அந்த அந்த நெற்கதிர்கள் எல்லாம் போட்டு படையலிட்டு வழிபடுவார்கள். சிவபெருமான் வழிபாட்டுக்கு முன்னது முருக வழிபாடு. வேலை ஊனிடுவாங்க. அந்த வேலை பார்க்கிற போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு பாருங்க. வேலை பார்க்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது, எவ்வளவு மகிழ்ச்சி. வேலை பார்க்கிற போது மயிலை பார்க்கிற போதும் நான் குழந்தையாகி போயிடுவேன். ஒரு 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 சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஐரோப்பாவில் ஒருத்தர், பனி படர்ந்த ஐரோப்பாவில் ஒருத்தர் ஒரு பெரிய உயரமான கட்டிடத்துல இருக்காங்க.
அந்த குழந்தைய கையில வச்சுட்டு இருக்காங்க. அவன் 2 வயது. அந்த 2 வயது பையனை தவற விட்டுறாங்க. 7வது மாடியிலிருந்து தவற விட்டுறாங்க. அந்த பையன் அப்படியே கீழே அவ்வளவு ஆற்றலோடு அந்த அந்த பையன் கீழே விழுகிறான். அப்ப இந்த தரையில விழுகிறதுக்கு முன்னால ஒரு பறவை வந்து அவனை தடுத்துடுது. அப்புறம் அந்த பையன் மெல்ல கீழே விழுகிறான். அதனால சிறு காயங்களோடு அந்த 2 வயசு பையன் தப்பிச்சிடறான். மேல இருந்து ரொம்ப போர்ஸா ரொம்ப ஆற்றலோடு கீழே விழுகிற அந்த குழந்தை ஒரு பறவையால் தடுக்கப்பட்டு கீழே விழுந்தான். அந்த பையனுக்கு ஒரு 36 வயது ஆகிற போது அவன் திருவண்ணாமலைக்கு வர்றான், ரமணாசிரமத்துக்கு வர்றான். வழிபட்டுட்டு வெளியில வரும்போது ஒரு மயில் வந்து அவனுடைய தலையை உரசிக்கிட்டு போகுது. அப்ப நிமிர்ந்து பார்க்கறான். அப்ப பார்க்கிற போது அவனது உள் உணர்வு சொல்லுது, இந்த மயில் தான் உன்னை காப்பாற்றியது அப்படின்னு சொல்லுது. 2 வயதுல நீ வந்து போயிருக்க வேண்டியவன், இந்த உலகத்தை விட்டு நீ போயிருக்க வேண்டியவன், உன்னை வந்து மயில் தான் காப்பாற்றியது, இந்த மயில் தான் காப்பாற்றியது உன்னை அப்படின்னு அந்த அவனுடைய உள்ளுணர்வு சொன்ன உடனே அவன் தனது ஐரோப்பாவுக்கு மீண்டும் சென்று தனது கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் திருவண்ணாமலையிலே வந்து தனது உயிர் காலம் வரைக்கும் அங்கேயே இருந்ததாக விகடன்ல ஒரு செய்தி வந்து இந்த இந்த நிகழ்வு எனக்கு கந்தர் அலங்கார பாடல் ஒன்றை நினைவுபடுத்தியது. அது உண்மை நிச்சயம் என்று நான் நம்புகிறேன். தடக்கொற்றவேள் மயிலே இடர்தீர தனிவிடி நீ வடக்கில் கிரிக்கப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்கப்புறத்தும் கனக சக்கர திடற்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவையே. இந்த வேலுமாறல் படிக்கிற போது எல்லாரும் இந்த பாட்டை இப்ப படிச்சிடறாங்க. இந்த பாட்டு இப்ப ஒரு 2-3 வருடமா மக்களுக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு, பரிச்சயம் ஆயிடுச்சு. ஆனா பொருள் புரிந்து கொண்டார்களா எனக்கு தெரியல. தடக்கொற்றவேள் மயிலேனா வெற்றி தரக்கூடிய மயிலேன்னு அர்த்தம். வெற்றியை தரக்கூடிய மயிலே, தடக்கொற்றவேள் மயிலே, இடர்தீர தனி வீடில் நீ துன்பங்களை எல்லாம் அறுக்கும் பொருட்டு நீ வந்து பறந்து சென்றால் வடக்கில் கிரிக்கப்புறத்தும், வடக்குல இருக்கக்கூடிய இமயமலையை தாண்டியும் நீ செல்வாய். வடக்கில் கிரிக்கப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும், அப்படியே தோகையால வட்டமிட்டு 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 கடலுக்கு அப்புறமும் போவாய். கதிர்கப்புறத்தும் சூரிய மண்டலத்துக்கு அப்புறமும் போவாய். கனக சக்கர திடற்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் 8 திசைகளை தாண்டியும் நீ பயணிப்பாய். மயிலை சொல்றாருங்க. இந்த மயிலை பார்க்கிற போதெல்லாம் மகிழ்ச்சி. இன்னைக்கு மயிலை பார்க்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சி. அதாவது இப்ப நம்ம வெளிநாட்டுல நம்ம பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுல அதிகமா இருக்காங்க. எல்லாம் உருவ வழிபாட்டில் திளைத்து இருக்கிறார்கள். எல்லாரும் திருப்புகழ் படிக்கிறாங்க, எல்லாரும் கந்தர் அலங்காரம் படிக்கிறாங்க, உருவ வழிபாடை செய்கிறாங்க. அவர்களை எல்லாம் இந்த மயில் என்ன பண்ணுதுன்னா கடல் கடந்து போனவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த பாடலை அப்பவே அருணகிரிநாதர் எழுதி இருக்கிறார். தடக்கொற்றவேள் மயிலே இடர்தீர தனி வீடில் நீ வடக்கில் கிரிக்கப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்கப்புறத்தும் கனக சக்கர திடற்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவையே. உண்மையிலேயே இந்த பாடலை எல்லாம் படிச்ச பிறகு நான் உண்மையிலேயே சிலிர்த்து போனேன். இறைவன் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. யுத்த காண்டத்துல ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்மவங்க சுந்தர காண்டம் படிப்பாங்க, எல்லாரும் சுந்தர காண்டம் படிப்பாங்க, பாலகாண்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் படிப்பாங்க. யுத்த காண்டத்தை யாருமே படிக்கிறது இல்லை. ஏன் படிக்கிறது இல்லை? யுத்த காண்டத்தை படிச்சா நம்ம வீட்டுல யுத்தம் வந்துடும், நம்ம வீட்டுல யுத்தம் வந்துடும் அப்படின்னு யாருமே படிக்க மாட்டோம். ஆனா யுத்த காண்டத்துக்குள்ளதான் கம்பர் வந்து ஒரு பெரிய நுட்பத்தை வைத்திருக்கிறார். ராமபிரானுடைய பேர் அழகை நீங்க வந்து தரிசிக்கணும் அப்படின்னா யுத்த காண்டத்தை தான் படிக்கணும். பேர் அழகு அதுதான் பொங்கி வருகிறது. அந்த பேர் அழகு பொங்கி வருவதனால அந்த யுத்த காண்டத்தை அவர் வைணவர்களுக்கு மட்டும் வைக்கல, இஸ்லாமியர்களுக்கும் வைத்தார், கிறிஸ்தவர்களுக்கும் வைத்தார். அதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா அதனுடைய கடவுள் வாழ்த்து பாடல். யுத்த காண்டத்துல ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கு. அதை மகமதியரும் படிக்கலாம், கிறிஸ்தவர்களும் படிக்கலாம், சீக்கியர்களும் படிக்கலாம். ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், ஒன்றே எண்ணின்
ஒன்றேயாம், பல என்புரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆமே எண்ணின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உலகந்துரைக்கின் உலகேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கென்னோ பிழைப்பம்மா. இதான் யுத்த காண்டத்தினுடைய கடவுள் வாழ்த்து பாட்டு. இந்த பாட்டினுடைய பொருள் என்ன? ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம். கடவுள் ஒன்றுனா ஒன்றுதான். நீ பல அப்படின்னு நினைச்சினா பல. அவன் சூரியன் மாதிரி ஒளி வீசி திகழ்கிறானா சூரியன் மாதிரி ஒளி வீசி திகழ்கிறான். நிலவு மாறி குளிர்ந்து திகழ்கிறானா நிலவு மாறி குளிர்ந்து திகழ்கிறான். நீ மனதில் எப்படி நினைக்கிறாயோ அப்படி உனக்கு கடவுள் காட்சி தருகிறான். கடவுள் ஒன்றுதான் அப்படின்னு சொன்னார். அன்பு பெரியோர்களே, அப்துல் ரஹ்மான் ஒரு கவிஞர். அவரு நம்ம செம்மொழி மாநாட்டுல கவியரங்கத்துக்கு தலைமை வகித்தார். ஒரு அற்புதமான கவிதையை பாடினார். மிக அற்புதமான கவிதை. இவ்வளவு பேரு அன்பர்கள் கூடியிருக்கிற போது இந்த கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எனக்கு ஒரு பேராசை. அவர் சொன்னாரு, நம்ம எல்லாருமே எல்லா மதத்தினரோடும் உறவு கொள்றோம், எல்லா மதத்தினரோடும் வணிகம் செய்கிறோம், எல்லா மதத்தினரோடும் நம்ம பழகிறோம். இந்த கவிதையை நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். அவர் சொன்னாரு, இந்து கோவிலின் வேத ஓசையும், எப்படி இந்து கோவிலின் வேத ஓசையும், பள்ளிவாசலின் பாங்கு ஓசையும், மாதா கோவிலின் மணி ஓசையும் காற்றில் கலந்து ஒன்றாகி போவதை எப்போதுதான் இந்த மூடர்கள் அறிய போகிறார்களோ அப்படின்னு பாடினார். சரி, இந்த பாட்டு பாடினாரே, இது எங்க இருந்து வந்தது அப்படின்னா பாரதியாரிடம் இருந்து வந்தது. பாரதி அப்பவே பாடினா, ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் உழுவெண்மேனியான். யாரு? ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் உழுவெண்மேனியான் சிவபெருமான். கருநிறம் கொண்டு பார் கடல் இசை கிடப்போன் திருமால். மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் அல்லாஹ். இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உணர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதனியல் ஒளியுறும் அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வெய்துவோம்னு பாடினார். ஆகவே நம்ம என்னன்னா எல்லா கடவுளையும் வணங்குவோம், எல்லாம் ஒண்ணுதான், எல்லா கடவுளும் ஒண்ணுதான். ஆன்ம ஒடிக்கடல் மூழ்கி திளைப்பவர்க்கு அச்சம் உண்டோடா, மனமே இங்கு தேன்மடை கண்டு திறந்தது கண்டு தேக்கி திரிவமடான்னு பாரதி பாடி. நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திருப்புகழ் சார்ந்த விஷயம். குன்றக்குடி திருப்புகழ் ரொம்ப அற்புதமான திருப்புகழ், பாடுவதற்கு கடினமானது. இந்த குன்றக்குடி திருப்புகளை யார் பாடினாலும் அவர்கள் திருவடிகளை நான் வணங்கி விடுவேன். இந்த இப்ப நம்ம கரட்டு மேட்டுக்கெல்லாம் காவடி எடுத்துட்டு போகும்போது ஒரு ஐயா வருவார். இப்ப அவரை நான் சமீபமா பார்க்கல, என்னை பார்த்துட்டா அவரு பாடிடுவார், குன்றக்குடி திருப்புகளை பாடிடுவார். என்னை பார்த்தா போதும், என்னை பார்த்துட்டா பல பேருக்கு தெரியாது, பல பேருக்கு நான் கவிதைகளினுடைய ரசிகன், பாடலினுடைய ரசிகன் என்று பல பேருக்கு தெரியாது. தெரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். என்னை பார்த்துட்டா போதுங்க, அப்படியே அற்புதமா பாடுவார். அவருடைய காலடிகளை நான் பற்றி கொள்வேன். இந்த குன்றக்குடிக்கு அடுத்து பிள்ளையார்பட்டி இருக்கு. பிள்ளையார்பட்டிக்கு ஒரு திருப்புகள் உண்டு. அது இப்போதுதான் பிள்ளையார்பட்டி திருப்புகள் என்று எல்லாரும் அன்பர்கள் எல்லாம் ஒத்துக்கொள்கிறார்கள். அதுக்கு விநாயக மாமலை அப்படின்னு ஒரு பேர். இந்த விநாயக மாமலை குன்றக்குடிதான், இந்த விநாயக மாமலை குன்றக்குடிதான் அப்படின்னு ஒத்துக்கிறான். அதுக்கு ஒரு அற்புதமான பாட்டு உண்டு. ஒண்ணு, சரவண ஜாதா நமோ நமோ, கருணை அதீதா நமோ நமோ. இந்த சரவண ஜாதான்னா என்ன அப்படின்னா, அந்த புல் வனத்தில் பிறந்தவன் முருகப்பெருமான், புல் வனத்தில் பிறந்தவன் முருகப்பெருமான், போற்றி போற்றின்னு அர்த்தம். சரவண ஜாதா நமோ நமோ. அதுக்கு அடுத்த வரி பாருங்க, கருணை அதீதா நமோ நமோ. இந்த வரி தாங்க நம்மள உள்ளத்தை அப்படியே உருக்குற வரி. கருணை அதீதா, கருணை அதிகம் பெற்றவன் முருகப்பெருமான், கருணை அதிகம் கொண்டவன். நம்ம உறுதியாக நம்ம நினைத்ததை அவனை பற்றி உண்மையா நம்ம உன்னை வணங்குகிறேன், என்னை நீ காப்பாத்து அப்படின்னு நம்ம நம்பிக்கை வச்சுட்டோம்னா நம்மளை காப்பாற்றுவான். கருணை அதீதா நமோ நமோ.
சததள பாதா நமோ நமோங்கிறது பிள்ளையார்பட்டி திருப்புகழ். சததள பாதா நமோ நமோ அப்படின்னா 100 தாமரை பூக்களை கொண்ட திருவடி உடையவன். இந்த பொருளை அறிகிற போதுதான் நமக்கு திருப்புகளோடு நெருக்கம் உண்டாகும். பொருள் அறியாமல் படிக்கிற போது எந்த பாடலோடும் நம்ம நெருங்கி போவது கிடையாது. எந்த பாடலோடும் நம்ம நெருங்கி போவது கிடையாது. சததள பாதா நமோ நமோ, கருணக தீரா நமோ நமோ, சுரர்பதி பூபா நமோ நமோ. கருணை அதீதா நமோ நமோ, சுரர்பதி பூபான்னா யாரு? இந்திரனுக்கெல்லாம் தலைவன் முருகப்பெருமான். கருணக தீரான்னா என்ன? ஆண்மை உள்ளவன், ஒழுக்கம் உள்ளவன், இளமை உள்ளவன். கருணக தீரா நமோ நமோ, சுரர்பதி பூபா நமோ நமோ, சமதள ஊரா நமோ நமோன்னு ஒரு வார்த்தையை போட்டார். இந்த வார்த்தை தான் என்னை ரொம்ப கொள்ளை கொண்டது. சமதள ஊரா அப்படின்னா நம்மோடு வாழ்பவன், இந்த பூமியில் வாழ்பவன், நம்மோடு வாழ்பவன் முருகப்பெருமான். சமதள ஊரா நமோ நமோ. இது பிள்ளையார்பட்டி திருப்புகழ். ஆட்சிமார்களே, நீங்க இந்த சரவண ஜாதா நமோ நமோவையும் உங்க பட்டியல்ல சேர்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளையார்பட்டி திருப்புகழ் சரவண ஜாதா நமோ நமோ, கருணை அதீதா நமோ நமோ, சததள பாதா நமோ நமோ. இந்த பாடலையும் நீங்க உங்க பட்டியல்ல சேர்த்து பாடலாம். பிள்ளையார்பட்டி திருப்புகழ் நான் எங்க அறங்காவலர்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்த பாடலை எழுதி போடுங்க, பிள்ளையார்பட்டி திருப்புகழ்னு போடுங்க அப்படின்னு எங்க அறங்காவலர் குழுவினரும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு 5-6 பேர்கிட்ட சொல்லிட்டா அது செயல் வடிவம் பெறணும் சீக்கிரம். ஏன்னா உண்மையிலேயே சொல்றேன், நீங்க பிள்ளையார்பட்டிக்கு போவீங்க, பிள்ளையார பார்ப்பீங்க, அப்படி பிரகாரத்துல வரும்போது அந்த முருகப்பெருமானுடைய சன்னிதானத்துல கொஞ்சம் நின்று பாருங்க. பத்தி திருமுகம் ஆறுடன் 12 தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுதத்தை காண்பீர்கள். பத்தி திருமுகம் ஆறுடன் 12 தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன், செயல்பாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகி பெருகி புவனம் நெற்றி கத்தி கரை புரளும் பரமானந்த சாகரத்தை அப்படிங்கிறது கந்தர் அலங்காரம். நான் சொல்லக்கூடிய காட்சியை நீங்க நிச்சயமாக பார்ப்பீர்கள். அவ்வளவு அழகுங்க, ஜோதிமயமா இருப்பார் முருகப்பெருமான். பத்தி திருமுகம் ஆறுடன் 12 தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன், செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகி பெருகி புவனம் எட்டி தத்தி கரை புரளும் பரமானந்த சாகரத்தே. சாகரம்னா என்ன? கடல், பெருங்கடல். பரமானந்த சாகரம்னா என்ன? ஆனந்த சாகரம், பேரின்ப பெருங்கடல். பரம ஆனந்தம்னா என்ன? சொல்ல முடியாத பேரின்ப ஆனந்த கடல். அந்த அப்படி சுத்து பிரகாரத்துல நீங்க அந்த முருகப்பெருமானை பார்த்துட்டீங்கன்னா சொல்ல முடியாத பேரின்ப பெருங்கடலில் திளைத்து போவீர்கள். கத்தி கரை புரளும் பரமானந்த சாகரத்தை திளைத்து மகிழ்வீர்கள். போய் பாருங்க, அந்த இடத்த போய் பாருங்க. அதாவது நான் தொழில் மூலமாக வெளியூர்களுக்கெல்லாம் போற போது பக்கத்துல என்ன பாடல் பெற்ற தலங்கள் இருக்கு, என்ன முருகப்பெருமானுடைய தலங்கள் இருக்கு, அருணகிரிநாத பெருமான் பாடிய தலங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்பேன். அதுக்கெல்லாம் போயிடுவேன். அதுக்கெல்லாம் போய் ஏதாவது ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு பாடுவேன். கோவிலுக்குள்ள உட்கார்ந்து பாடுறதில்ல, ஒரு மரத்தடியை தேடி போய் அந்த மரத்தடியில உட்கார்ந்து அத்தனை பாடல்களை பாடி 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 இறைவனை நேரிலேயே கண்டிருக்கிறேன். பாடல் மூலமாக இறைவனை பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பேரானந்தம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா என் மனைவி தான். என் மனைவி இங்க வந்திருக்கிறார். நான் 1985 இங்க வந்தேன் கோயம்புத்தூருக்கு. 1990 ஒரு நினைவுக்காக சொல்றேன். நாங்க ஒரு சேலை வாங்கி தாரேன் அப்படின்னு அவளை கூட்டிட்டு போனேன். சேலை வாங்கி தாரேன். அப்ப 800 இருந்து 1000 ரூபாய் வருமானம். ஒரு நாள் மாலை பொழுது சேலை வாங்கி தரேன் அப்படின்னு நான் காட்டூர்ல வசிக்கிறேன். போகும்போது பெரிய புத்தக கடை. அந்த புத்தக கடைக்குள்ள போனோன்னு தமிழ் பேரகராதின்னு ஒரு புத்தகம், 2 புத்தகமும் சேர்ந்து 465 ரூபாய் விலை. இன்னைக்கு அது 4650 ரூபாய் கொடுத்தாதான் இன்னைக்கு கிடைக்கும். அது இன்னைக்கு இப்ப கூட மாலை வரும்போது கூட அந்த புத்தகத்தை பார்த்துட்டு தான் வந்தேன். இங்க வரும்போது கூட அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தேன். அந்த புத்தகம் தான் இதை சொல்லு அப்படின்னு நினைவுபடுத்தியது.
இந்த நிகழ்வை நீ பேச போற இடத்துல நீ சொல்லு அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லியது. தமிழ் பெயர் அகராதி அது இந்த ஸ்டடீஸ் ஆஃப் சவுத் இந்தியன் இன்ஸ்டிடியூட் வெளியிட்டது. கிடைத்தது அரிய புத்தகம், 465 ரூபா விலை. சேலை வாங்குவோமா புத்தகம் வாங்குவோமா அப்படின்னு ஒரு புத்தி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்ப அவ சொன்ன புத்தகத்தையே வாங்கிக்கிங்க, சேலையை அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு புத்தகத்தை வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இந்த பாடல்களை படிப்பதற்கும் மரபு இலக்கியங்களை படிப்பதற்கும் நவீன இலக்கியங்களை படிப்பதற்கும் வீட்டுல அனுமதி தரும். எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எங்க கூட பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா படிப்பு என்பது ஒரு ஆனந்தம், படிப்பு என்பது ஒரு பேரின்பம். அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒருத்தர் காலையில மார்கழி மாதத்துல திருப்பள்ளி எழுச்சிக்கு போய் இறைவனை பார்ப்பாங்க, பிரகாரம் பார்ப்பாங்க. இந்த திருப்பாவையையும் திருவம்பாவையும் படிக்கும் போது ஒரு இன்பம் இருக்கு பாருங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், இது போல ஒரு மாதத்தை பார்க்கவே முடியாதுங்க. கண்ணதாசன் ரொம்ப அருமையா பாடினார், மாதங்களில் அவள் மார்கழி. மார்கழி மாதத்தை போல தமிழ் மாதங்கள்ல ஒரு சிறந்த மாதம் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஆண்டாளுடைய திருப்பாவையையும் மாணிக்க வாசகருடைய திருவம்பாவையும் நம்ம படிக்கணும். 30 பாடல்களையும் ஆண்டாளுடைய பாடல்களை பெண்கள் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மங்களம் தரக்கூடியது, வீட்டுல ஒளிபொங்க செய்யக்கூடியது. ஆழிமலை கண்ணா ஒன்றுமீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாளாதே சாரங்கம் உதித்த சரமலை போல் வாழ உலகில் பெய்துதாய் நாங்களும் அப்படின்னு பாடுறாரு பாருங்க ஆண்டாள். 30 பாடலையும் நீங்க படிச்சுக்கணுங்க. எவ்வளவோ நேரம் இருக்கு நமக்கு. அந்த நேரங்களை எல்லாம் பொன்னாக்க வேண்டும், புகழாக்க வேண்டும்னா இந்த பாடல்களை நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். மங்களம் உண்டாகும். குழந்தை செல்வங்கள்லாம் நல்லா படிப்பாங்க. இன்னைக்கு நம்மவர்கள் இன்னைக்கு அறிவுத்திறத்தில் மேலோங்கி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? நாம் படித்த பாடல்கள், இதுவரைக்கும் நம்ம சொல்லிய நமச்சிவாய மந்திரங்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாரும் உலகமெல்லாம் பரவி நிற்கிறார்கள். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பையன் வெளிநாட்டுல இருக்கான், ஒரு பொண்ணு வெளிநாட்டுல இருக்கு. அறிவு திறத்தில் தொழில்நுட்ப திறத்தில் நம்ம மேலோங்கி நிற்கிறோம் என்றால் என்ன காரணம்? இந்த தொழில்நுட்பமும் இந்த கல்வியும் இல்லைன்னா நகரத்தார் சமூகம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கும். இன்னைக்கு நம்ம நிக்கிறோம் அப்படின்னா காரணம் என்ன? நம்முடைய ஆன்மீக வழிபாடு காரணம், நாம் படித்த பாடல்கள் காரணம், நீங்க செய்த வழிபாடு காரணம். இன்னைக்கு பழனி பாத யாத்திரையில நீங்க என்ன உட்கார்ந்து பாடுனீங்க பாருங்க, அந்த பாடல்கள் காரணம். அதுதான் நம்ம பிள்ளைங்களை அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைகள் எல்லாம் முருக வழிபாடு. இங்க பழனி பாத யாத்திரைக்கு பாடல்னா அங்கேயும் பாடிட்டு இருக்காங்க, எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க. நான் சொல்லுவேன், நீங்க எந்த மொழி வேணாலும் படிங்க, ஜெர்மனி படிங்க, இந்தி படிங்க, ஆங்கிலம் படிங்க, எல்லாம் படிங்க, எல்லாம் படிங்க. தமிழுக்கு 10 நிமிடத்தையாவது ஒதுக்குங்கள். தமிழுக்கு 10. இப்ப இன்னைக்கு நம்முடைய சூழல் மாறி போயிருச்சு. எப்படி மாறி இருக்குன்னா, ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பை கூட வாசிக்க தெரியாமல் நம்ம குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒரு புத்தகத்தை அது பெருமையாகவும் கருதுகிற சமூகமாக நாம் மாறிவிட்டோமோ என்கிற ஐயமும் எனக்கு இருக்கிறது. என் குழந்தைக்கு தமிழே தெரியாதுங்க, தமிழே எழுத தெரியாது, தமிழே படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லுவதை ஒரு நாகரீகமாக கருதக்கூடிய சமூகமாக நமது சமூகம் மாறி வருகிறதோ என்கிற ஐயப்பாடும் எனக்கு இருக்கிறது. அதான் நான் சொல்றேன், எவ்வளவு மொழிகளை கற்றுக்கொண்டாலும் சரி, தமிழுக்கு ஒரு 10 நிமிடமாவது நமது குழந்தைகள் ஒதுக்குவார்களே, ஆனால் நம்ம பெரிய பண்பாட்டுக்கு அடையாளமாக நம்ம மாறுவோம். நான் சொல்லி சொல்லி மகிழ்கிறேன். யார? அசோக்குமார. ஏன் அப்படின்னா, இந்த வழிபாடு நடத்துவது, கோயம்புத்தூர்ல ஞாயிற்றுக்கிழமை நடத்துவது என்பது பெரிய பெரிய அரிதான செயல், பெரிய அரிதான முடியாது. நடத்தி பார்த்தாதான் தெரியும், நடத்தி பார்த்தாதான் தெரியும். தமிழ் கூட்டங்களுக்கு எத்தனை பேர் வர்றாங்க? வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையில கேளிக்கைகள்ல ஈடுபடதான் மக்கள் விரும்புவார்கள். இது போல வரமாட்டார்கள், கூட மாட்டார்கள்.
இதனால வெறும் முருக வழிபாடு மட்டும் கிடையாது, இதனால மொழி வளர்கிறது, ஒற்றுமை வளர்கிறது, ஒருவருக்கொருவர் பார்க்கும்போது அன்பு விரிகிறது. இது சாதாரண ஒரு வழிபாட்டு கூட்டம் மட்டும் கிடையாது, இதன் மூலமாக பல பல நன்மைகள் இருக்கின்றன. இந்த நன்மைகளை செய்பவர்களை நான் வாழ்த்தி மகிழ்கிறேன், போற்றி புகழ்கிறேன். இது பல்லாண்டு பல்லாண்டு வளர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்படி முருகப்பெருமானுடைய கருணைய நம்ம எல்லாரும் உணர்ந்தோம். நம்ம எங்க சென்றாலும் அவனுடைய விழிக்கு துணை திரு நென்மலர் பாதங்கள், மெய்வென்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரனுமே அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. வடிவேலும் செங்கோடனுடைய மயிலும் தான் நமக்கு என்றைக்கும் துணை. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதை சொல்லு, இதை சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லுன்னு மனசுக்குள்ள பல விஷயங்கள் முட்டி மோதிக்கிட்டே இருக்கு. எதை தேர்ந்தெடுத்து சொல்லுவது என்பது எனக்கு புரியல. ஏன்னா இவ்வளவு அமைதியாக, இவ்வளவு ஆனந்தமாக நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளும் போது எனக்கு இதை சொல்லு, அந்த பாட்டை சொல்லு, இந்த பாட்டை சொல்லு அப்படின்னு மனசுக்குள்ள முட்டி மோதி நிக்குது. எதை தேர்ந்தெடுத்து சொல்லுவது என்பது எனக்கு புரியல. ஒரே ஒரு பாடலை சொல்லி நான் விடைபெறுகிறேன். வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கென்றும் நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மெங்கள் உங்கட்கு இங்கன், வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையிற் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கேன்னு அருணகிரிநாதர் ஒரு பாட்டு பாடினார். வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி, அப்படி நீங்க அவனை போற்றும் போதெல்லாம் வறியவர்களுக்கு ஈய வேண்டும் சொன்னார். வறியவர்களுக்கு ஈய வேண்டும். வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கொன்றும் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையிற் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே. நம்முடைய நிழல் தான் வெயில் அடிக்குது, நம்ம வெயில்ல நிக்கிறோம், நம்முடைய நிழல் தான். அதுல போய் நம்ம ஒதுங்கிக் கொள்ள முடியுமா? நம்முடைய நிழல் தான். நம்முடைய நிழலில் நாம் எப்படி ஒதுங்கிக் கொள்ள முடியாதோ அதுபோல நீங்கள் எவ்வளவு செல்வத்தை சேர்த்து வைத்திருந்தாலும் அது உங்களுக்கு உதவாது. அதனால வறியவர்களுக்கு கொடுத்து விட்டு சாப்பிடுங்கள் அப்படின்னு அருணகிரிநாதர் சொன்னார். அதை தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் கடைபிடித்து வருபவர்கள் நகரத்தார். இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா சிவா மடத்துல ஒவ்வொரு கார்த்திகைக்கும் சோமவாரத்துக்கும் வடிச்சு போடுறாங்க. மக்கள் வர்றாங்க. மக்கள் வரும்போது ஒரு இலை இல்லை அப்படின்னு வாங்க போகும்போது இலை வந்துருது. இலை கட்ட தூக்கிட்டு ஒருத்தன் வர்றான். அந்த செட்டியார் கொடுத்து விட சொன்னாங்க, ஆட்சி கொடுத்து விட சொன்னாங்க அப்படின்னு. அதுதான் முருகப்பெருமானுடைய திருவருள். நம்ம வறிஞர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு சாப்பிடணும் அப்படின்னு அந்த காலத்துல நம்ம முருகப்பெருமானை என்றைக்கு வழிபடுகிறோமோ அன்றைக்கு எல்லாம் வறியவர்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும், தர்மம் செஞ்சுட்டு தான் சாப்பிடணும்னு ஒரு விதியை நம் முன்னோர்கள், கொள்கையை நமக்கு வச்சாங்க. அதை நம்ம இன்றைக்கும் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம். காலங்காலத்துக்கு நம்ம செய்வோம். நம்ம குழந்தைங்க, நம்ம குடும்பம், நமது குலம் எல்லாம் தழைத்து ஓங்கும். முருகப்பெருமான் அவனை உறுதியோடு பற்றி கொள்வோம். அவனது திருவடிகளை வணங்கி மகிழ்வோம். அவன் என்னைக்கு நமக்கு பேரின்ப பெருவாழ்வை தருவான் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு கொடுத்த இந்த பழனி பாத யாத்திரை குழுவினருக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் போற்றிகளையும் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் காலையில கூட்டு வழிபாடு தமிழக டீச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். 10 மணிக்கு நகரத்தார் சங்கத்திலிருந்து நகரத்தார் சங்கத்துக்கு திருவண்ணாமலை கவிதாரா நிறுவனோட கோயிலில் இருந்து வரவேற்பு. 10:30 மணிக்கு கூட்டு வழிபாடு. 12 மணிக்கு திருவாரூரை ஐயா அவர்கள் விபூதி பிரசாதம் கொடுத்து வருவார்கள். அனைவரும் 11 மணிக்குள் இந்த அர்ச்சனை பிரசாதம் கொண்டாவது கொண்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது இரவு உணவு அனைவரும் கேட்ட 2 பக்கம் ஓரத்தில் போட்டு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஓரத்தில் போட்டு எல்லாரும் லைனா உட்காந்துடலாம். தேவை எப்போ போல வழக்கு போல போட்டு எல்லாரும் தெரிஞ்ச